அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். அதிசயம் ஆனால் உண்மை. நம்பவே முடியாது, ஆனால் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இது கதையல்ல, நிஜம். சரிங்களா? அதாவது 60 ஆண்டுகளாக வேரூன்றி, மிக ஆழமாக வேரூன்றி, நிலத்துக்கு அடியிலும் சரி, நிலத்திற்கு மேல் மிகப்பெரிய அளவில் அடையாறு ஆலமரம் போல வேரூன்றி வளர்ந்த திராவிடத்தை திடீர்னு ஒரே நாளில் ஒரு புயல் காற்று கீழே சாய்ச்சது மாதிரி இளைய தளபதி நடிகர் விஜய் அவர்கள் ஒரே நாளில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழகத்தின் வெற்றி திலகம் சூடிட்டார். சரிங்களா? மக்கள் திலகம் மாதிரி இவர் மக்கள் தளபதி அப்படின்னு அழைக்கலாம். இவரை மாபெரும் வெற்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தனியாக கட்சி ஆரம்பித்து 72 ஆரம்பித்தாங்க. 74 ஒரு இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாரு. அடுத்து பொதுத் தேர்தல் 76 அறிவிச்சு 77 அவர் பதவியாக இருக்கிறார், ஜெயிச்சு. ஆனால் அப்போ அவரோட கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி சேர்றாங்க. கூட்டணி சேர்ந்து அவர் அதிமுக மட்டும் தனிப்பட்ட வெற்றி, அதாவது தனிப்பட்ட முறையில் பெற்ற வாக்குகள் சதவீதம் 33.69%. மற்ற கட்சிகள் அவங்கவுங்க கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதே சரித்திரத்தை 76 படைக்கப்பட்ட அந்த சரித்திரத்தை இன்று 2026 மே 4 திரு விஜய் அவர்கள் படைத்து விட்டார். இது பெரிய அதிசயம் இது. ஆனால் எம்ஜிஆரை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிய ஓட்டை விட, ஓட்டுக்களை விட இவர் 35% கிட்ட வாங்கிட்டார். 34.92% தனிக்கட்சியாக. அதுதான் இங்கே பார்க்கணும். கூட்டணி இல்லை. கூட்டணி சேர்ந்தால் கூட்டணி ஓட்டுகளும் விழுந்திருக்கும். அப்போ எம்ஜிஆர் அவருடைய அந்த 33% ஓட்டில் கிட்டத்தட்ட 3% கூட்டணி ஓட்டுகள் விழுந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்போ 30% தான் வாங்கியிருக்காரு. இவர் அதுலேயும் ஒருபடி மேலே போய் 34.92 35% கிட்ட வாங்கிட்டார். இது தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி. விஜய் அவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அது அந்த சந்திர பகவானுடைய பலம் அவருக்கு இருக்குது. கடகராசிக்கார் இல்லையா? அடுத்தாப்பில் அந்த கடகராசி குரு வர்றார். குரு இருக்கிற கிரகங்கள்லேயே அவர் தான் மிகச்சிறந்த கிரகம். அவர் வர்றாருனாலே மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுத்துட்டு தான் வருவார். அதே போல் வந்துட்டார். இப்போ இதில் என்ன இவர் பெரிய ஒரு பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நாள் கம்மி. இவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு பிரச்சாரத்திற்கான ஒரு வியூகம் வகுக்கிறப்பெல்லாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். பிரச்சாரத்துக்கு போகிற இடங்களில் பூரா யாராவது கூட்ட நெரிசலில், அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்ட நெரிசலில் இறந்துடுறாங்க. கரூர் சம்பவத்தில் ஒரு 41 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த 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 நேரம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை கடந்து வந்துட்டார். சதிவலை, மிக பயங்கரமான சதிவலை பின்னப்பட்டு இவர் அரசியலிருந்து தூக்கிறணும், ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி உள்ளே போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைய ஒரு சதி திட்டங்கள், தடைகளை ஏற்படுத்தினாங்க. பேசுகின்ற கூட்டங்களில் பூரா ஆம்புலன்ஸை உள்ளே விடுறது. கரூர் சம்பவத்தில், கரூர் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 29 ஆம்புலன்ஸு உள்ளே மாறி இவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த சம்பவத்தை யாரோ தூண்டி விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு ஜன நெருக்கடியை ஏற்படுத்தி பாவம் அப்பாவி உயிர்கள், சின்ன சின்ன இளைஞர்கள் வாழும் அந்த
பிள்ளைகள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துடுறாங்க. இதை பெரிய அரசியலாக கொண்டு வந்து விஜயை கைது பண்ணி உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சதித்திட்டம். இது உண்மையிலேயே சொல்கிறேன், பாராட்டணும். எல்லா தலைவர்களும் இதுக்கு ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் மட்டும் முதல் ஆளாக இது விபத்து மாதிரி தெரியல, இது பெரிய சதித்திட்டம் மாதிரி தெரியுது, இது விஜய் புதுசாக அரசியலுக்கு வந்ததை சகித்து கொள்ள முடியாமல் சதித்திட்டம் மூலம் அவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சி இது. ஸோ அதனால் இது நான் ஒத்துக்கிட மாட்டேன், நான் விஜயை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்தாங்க. அண்ணாமலை பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. விஜய்க்கு முதல் ஆளாக சப்போர்ட் பண்ணது அண்ணாமலை. அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை விஜய் அவர்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா அவருக்கு இன்னமும் இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் எல்லாமே மறைஞ்சிடும். உண்மையிலேயே இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக பெண் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் விஜய் படம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முதல்ல சூடத்தை சுற்றி வீட்டு வாசலில் முச்சந்தியில் கொண்டே வைங்க. அவர் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் டெய்லி முச்சந்தியில் கொண்டே வைங்க. ஏன்னா அவ்வளவு கண்ணீர்படுது. அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது மிகச்சிறந்த முறையில் பண்ணிட்டு வராரு. இந்த பேரம் பேசும் கட்சிகளிடம் அடிபணியாமல் தேசிய கட்சி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாருங்களேன், அவங்க படக்குன்னு ஓடுற குதிரை மேலே தவிட்டாங்க. இனி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷனாக, உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், விஜய் கூட கூட்டணி சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா விஜய் இப்போ பழுத்த மரம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்குன்னு மிகப்பெரிய ஓட்டு வங்கி தமிழகத்தில் இருக்குது. அப்போ அதனால் அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவாங்க. அதனால் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா நல்ல திட்டங்கள்லாம் அவங்க அமல்படுத்துனாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மக்கள் அதை விட சினிமா மோகத்தில் அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தே இருந்திருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு ஒரு மாபெரும் பெரிய புரட்சி, ஒரு விரல் புரட்சின்னு சொன்ன மாதிரி இது பெரிய விசில் புரட்சி. எந்த வீட்டில் பார்த்தாலும் விசிலுன்னு விசில் ரசிகர்கள் இப்போ நிறையா ஆயிட்டாங்க. ஆனாலும் இவ்வளவு கலைபரத்திலும் ஒரு 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட தாவேக்கா ஜெயிக்காத இடங்களும் இருக்குது. நீங்கள் நல்லாட்சி பண்ணீங்கன்னா அந்த இடங்களும் நாளைக்கு உங்களுக்கு கூடுதலான பலம் கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று இதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இருக்குங்க. உண்மையிலே நான் 50 ஆண்டு கால நான் இந்த அரசியல் வரலாற்றில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பார்க்குறப்ப அந்த கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு பூரா பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அந்த கட்சி சார்பில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுவாங்க. யாராவது சினிமா நடிகைகளை கூட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. சரிங்களா? மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு 5 பொதுக்கூட்டம், பெரிய அளவில் கூட்டம் நடக்கும். இதெல்லாம் போக ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஆளை திரட்டுறதுக்கு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து அப்படியே மக்களை பழக்கி விட்டாங்க. மக்களை இவங்க முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, தானும் கெட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கெடுத்துருவாங்கன்னு சொன்ன மாதிரி முதல்ல அரசியல்வாதி தான் கேட்டாங்க. ஆகா, இவ்வளோ பணம் குமியுது, நம்ம தானே செய்ய போகிறோம், அப்போ நம்ம அதில் கொஞ்சம் எடுத்தால் என்ன அப்படின்னு அப்படி முதல்ல ஊழல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதிகாரிகளை தூண்டி விட்டு அவங்கள ஊழல் பண்ண வச்சு, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, எனக்கு இவ்வளோ எடுத்து கொடு, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு, நீ கொஞ்சம் எடுத்துக்க. யாருக்கே தெரிய போகுது? மக்கள் பணம் தானே. தனியாள்கிட்ட வாங்கினா தெரிஞ்சு போயிடும். இது மக்கள் பணம், எவன் பணம்னே தெரியாது. வரிகளாக வந்த பணத்தில் ஒரு திட்டத்தை போடுறாங்க, நீ கொஞ்சம் எடுத்துக்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், பங்கு வச்சுட்டாங்க. அடுத்து இதெல்லாம் ஒரு சில தேர்தல்களில் எதிரொலிக்கும் போது என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 5, 10, 50, 100 இப்படி ஆரம்பித்து ஓட்டுக்கு 500 ரூபா வரைக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமங்கலத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 5000 ரூபா ஓட்டுக்கு, ஒரு தொகுதிக்கு பாருங்கள் எவ்வளோ ஓட்டு இருக்கும். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து அந்த ஓட்டுக்களை வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ செலவு பண்ணுவாங்க.
அப்போ அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அப்போ அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு லஞ்சம், அவ்வளோ ஊழல் பணம் பண்ணுறதுனால தான் அதெல்லாம் முடியுது. ஆனால் இந்த தேர்தலில் விஜய் அவர்களை மிக 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 அவர் பாராட்டத்தக்கவருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து நடந்திருக்கு. மக்களையும் கெடுத்து, தானும் கெட்டு மக்களையும் கெடுத்துட்டாங்க. மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் எந்த கட்சி எவ்வளோ ரூபா தரும் அதை பார்த்து ஓட்டு போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படியே இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி. விஜயத்தான் வந்து உண்மையிலேயே புரட்சி தலைவர் என்று சொல்லலாம். அவர் என்ன செஞ்சார், இப்போ அவங்க கட்சி, இப்போ உதாரணமாக இப்போ அவங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் இருக்காங்க, யாருன்னே தெரியாது, மக்களுக்கு அறிவுமே இல்லாத ஆட்கள், சரிங்களா. இன்னொன்று, தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு வரல. ஒரு சில இடங்களுக்கு போனார், போன இடங்கள்லேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையவே ஊதி 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 காமிச்சு, டிவியில் காமிச்சு அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராகிட்டாங்க, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், சரிங்களா. அதை பற்றியே பேசி சரி, ஓகே. அவர் பிரச்சாரத்துக்கே வரலங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கே வராமல் ஜெயிச்சது நான் கண்டு அதிர்ச்சித்த தேர்தல் வந்து இந்த தேர்தல் தான். நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கே வரல. சரி சரி, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? ஒரு பைசா எவனும் கொடுக்கல. தாவேக்கா வேட்பாளர்கள் ஒரு பைசா கூட கொடுக்கல, எங்கேயுமே கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம். சரி, அடுத்து சரி, மற்ற கட்சிக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சி குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 கோடிக்கு மேலே, 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணியிருப்பாங்க. இது போக அந்தந்த வேட்பாளர் அவர் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணது ஏராளமாக இருக்கும், சரிங்களா. அப்போ பாருங்கள், 234 தொகுதி கணக்கு பாருங்கள். 10 கோடி வச்சாலே 2350 கோடி. இது தவிர்த்து அந்தந்த வேட்பாளர்கள் செலவு பண்ண தொகையோடு சேர்த்து பார்க்கும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3000 கோடி ரூபா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணலை விஜய் கட்சி, தாவேக்கா. இதில் ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்கல. அப்போ பாருங்கள், அது ஒரு மிச்சம். சரி, இப்போ தாவேக்கா ஜெயித்த தொகுதியில் நீங்கள் யாராவது ஒரு அந்த மக்கள்கிட்ட ஒரு பஜாரில் போங்க, அந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட, இல்லைன்னா அந்த தொகுதி மக்கள்கிட்ட நம்ம தொகுதியில் ஜெயித்த தாவேக்கா வேட்பாளர் பேர் என்னமான்னு மட்டும் கேளுங்க, சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு சில தொகுதியில் வேணால் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 90% தொகுதியில் தாவேக்கா ஜெயித்த தொகுதியில் அந்த வேட்பாளர் பேர் கூட மக்களுக்கு தெரியாதுங்க. வேட்பாளர் பேரே தெரியலை. இப்போ நான் வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கேன். ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு வைங்களேன், குடியிருக்கேன். மற்ற கட்சிக்காரங்கள்லாம் இப்போ திமுக கூட்டம் பக்கத்தில் நாடார் சோங்கல் ஏரியாவில் அடிக்கடி நடந்தது. ஒரு இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 3-4 முறை நடந்தது ஒரு பெரிய கூட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் ஒரு 2-3 கூட்டம் அந்த இடத்துல நடத்துனாங்க, சரிங்களா. ஆனால் அதே போல் வேனில் பிரச்சாரம், இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் வந்து அடிக்கடி மற்ற திமுக அதிமுக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், நான் இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஆரம்பித்த டேட்லேருந்து பிரச்சாரம்லாம் முடிகிற டேட் வரைக்கும் விஜய் கட்சிக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு கேட்டு ஒரு பிரச்சார வாகனமும் அல்ல, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் தொகுதியில் இருந்த திமுக வேட்பாளரை, அதிமுக வேட்பாளரை திணற அடித்து வெறும் 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் எங்கள் தொகுதி வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அது கூட அவருக்கு தொகுதியில் இருந்த நல்ல பேர்னால, நல்ல மனுஷங்கனால KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் எங்கள் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டிய ஆள் தான். ஏன்னா யாருன்னு தெரியாது தாவேக்கா வேட்பாளர். ஆனால் அவர் மத்தியானம் வரைக்கும் இந்த 2 கட்சிக்காரங்க வேட்பாளரையும் திணறடித்தார். மற்ற ஏரியாவில் பாருங்கள், யாருன்னே தெரியாது, அந்த ஏரியாவில் பிரச்சாரமே இல்லை. இதில் விஜய் என்ற ஒரு தனி மனுஷனுக்காக தாங்க இந்த ஓட்டு பூரா வந்திருக்கு. விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் என் வேட்பாளர் நிற்கலை, நான் தான் நிற்கிறேன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரே வார்த்தை
அவங்களுடைய ரசிகர்களையும் பெண்களையும் ஈர்த்து, பெண்கள் அண்ட் இளைஞர்களுடைய மகாசக்தி தான் இளைஞர் சக்தின்னு சொல்கிறது. பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிரூபித்த, ஜனநாயகத்தின் மூலம் சரிங்களா ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி பாதையை தமிழக மக்களுக்கு இவர் தான் புதுசாக காட்டிட்டார். ஸோ ஜனநாயகத்தை வீழ்த்தி, அதாவது பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை வென்ற ஜனநாயகன் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி.